தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட அதிமுக முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைட்டு போயிட்டு இருக்கு. நேற்று அவர் சொன்னதுக்கு இவர் பதில் சொல்றாரு, இவர் சொன்னதுக்கு அவர் உடனே கமெண்ட் கொடுக்குறாரு. எப்படி பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் இந்த சண்டையை? இல்ல, அண்ணாமலை திட்டமிட்டு அதிமுகவை குறித்து விமர்சனங்கள் வைத்தால் நிச்சயமாக அதற்கு பதிலடி வரும். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இந்த ஊடக அரசியல் செய்கிறவர் அண்ணாமலை. அப்ப அண்ணாமலை குறித்து விமர்சனங்கள், விவாதங்கள் நடைபெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதன் மூலமாக தனக்கு ஒரு அரசியல் முக்கியத்துவத்தை அவர் பெற நினைக்கிறார். அதற்காக அவர் திட்டமிட்டு அதிமுகவின் மீது அவதூறான விஷயங்களை, அதாவது அதிமுக காணாம போயிடும், அடுத்த தேர்தலில் பாஜகவா திமுகவா தான், அடுத்த தேர்தல் கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்துல அமையும் என்று பல விமர்சனங்களை முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் குறித்தும் கூட தரக்குறைவான விமர்சனங்களை எல்லாம் வைக்கிறார். அடுத்து அவர் அதாவது வெளிநாடுகளில் சென்று படித்து அகில உலக அரசியல் தெரிந்து அதன் மூலமாக தமிழகத்துல இந்தியாவில் அரசியல் செய்வதாகலாம் சொல்றாரு. எனக்கு தெரியல, திரு மோடி அவர்கள் எந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகத்துல பட்டம் பெற்று இன்றைக்கு 25 ஆண்டுகள் நம்ம எடுத்துக்கலாம். 13 ஆண்டுகள் குஜராத் முதலமைச்சர், 10 ஆண்டுகள் 11வது ஆண்டாக பிரதம அமைச்சர் என்று அவர் அரசியலில் பரிணமிக்கிறார். மோடியை குறித்து நமக்கு பல விமர்சனங்கள் இருக்கலாம். ஒரு தனி மனிதராக நிச்சயமா அது ஒரு சாதனையாகத்தான் பார்க்கப்படுகிறது. அப்ப திட்டமிட்டு அண்ணாமலை இப்படி ஒரு விவாதத்தை கிளப்பி இருக்கிறார். இதுல எதுவுமே தெரியாம திரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி விரோதி அல்ல. அண்ணாமலை இல்லாத பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி காண எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறார். அவருக்கு பிரச்சனை அண்ணாமலை தான், பாஜக இல்ல. அப்ப அண்ணாமலை குறித்து அவர் கோவை நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பல புள்ளி விவரங்கள், இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்ச உடனே நானே இதெல்லாம் சொல்லியிருக்கேன். கோவை நாடாளுமன்ற தேர்தலில் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வாங்கிய வாக்குகள், அண்ணாமலை வாங்கிய வாக்குகள், அது வாக்கு சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். அது குறித்து அவர் பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். அதற்கு எதிர்வினை ஆற்றுகிற விதமாக திரு அண்ணாமலை அவர்கள் நம்பிக்கை துரோகி எடப்பாடி பழனிசாமி, ஈரோடு குறித்த ரகசியங்கள், அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாயார் ஈரோடு மாவட்டம், அதனால அங்க போட்டியிட விரும்புகிறேன்னு சொல்லி ஓபிஎஸ்ஐ களத்திலிருந்து அப்புறப்படுத்த சொல்லி சொன்னாரு. இதெல்லாம் அண்ணாமலை பேசுகிறார். அப்ப இந்த விவாதங்களே தவிர்க்கப்பட்டிருக்கலாம். இன்று காலை திரு கே.பி. முனுசாமி அவர்கள் அண்ணாமலைக்கு பதில் சொன்னார். இல்ல வழக்கமா பேசுற திரு ஜெயக்குமார், இல்லைன்னா முனுசாமி அவர்கள் அதுக்கு பதில் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இது எடப்பாடி பழனிசாமி நேரடியாக அப்படி ஒரு விவாதத்துக்குள்ள சென்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா களத்தை திசை மாற்றுவதற்கு தான் அண்ணாமலை முயற்சிக்கிறார். திமுகவை பொறுத்த வரைக்கும் மாற்று அதிமுக, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மாற்று திமுக. நேற்று சேலத்துல அதிமுகவை சார்ந்த சண்முகம் என்பவர் திமுகவை சார்ந்த சதீஷ் என்பவரால படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல கடலூர்ல புஷ்பநாதன் அதிமுகவை சார்ந்தவர். அதே போல கரூர்ல திரு எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு பல தனிப்படைகள் எல்லாம் அமைத்து பிடிப்பதற்கு முயற்சிகள் செய்யறாங்க. அப்ப களத்தை திமுகவுக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க கள்ளச்சாராயம், சட்ட ஒழுங்கு, இது குறித்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை, போராட்டத்தை அதிமுக முன்னெடுத்து திமுகவுக்கு மாற்று என்று நிரூபிக்க வேண்டிய அந்த வாய்ப்புகளை தவற விட்டுவிட்டு வாய் சவடால அண்ணாமலைக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இது எல்லாமே தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அது போற போக்குல சில தவறான புள்ளி விவரங்களை சசிகலா குறித்து ஒருத்தர் கேட்கிறாரு. அதற்கு ஜானகி அம்மா எப்படி விட்டு கொடுத்தாரோ அது போல சசிகலா விட்டு கொடுத்து சென்று விட வேண்டும். சரி, ஜானகி அம்மா விட்டு கொடுத்தார், ஜெயலலிதா அம்மா ஆட்சி அமைத்தார். சசிகலா விட்டு கொடுத்தார் இல்லையா 2021 எடப்பாடி பழனிசாமி ஏன் ஆட்சி அமைக்கல? அடுத்து பொதுக்குழுவால ஏற்பட்ட அந்த முடிவுகள்
என்று பேசுகிறார். பொதுக்குழுவுக்கு அப்படி ஒரு முடிவு எடுக்கிற அதிகாரமே கிடையாது. அது எடப்பாடி பழனிசாமியினுடைய கைத்தடிகளை கொண்டதாகத்தான் இன்றைய பொதுக்குழு என்பது இருக்கு. அடுத்து நான் முன்பே சொன்னதை போல சேலத்துல 38% வாக்குகளை அதிமுக பெற்றிருக்கிறது. திருநெல்வேலியில வெறும் 8% வாக்குகளை தான் பெற்றிருக்கு. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சாதிய தாக்கம், ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அவர்கள் புறக்கணிக்கப்படுவதாக ஒரு தாக்கம், ஒரு சாதிய அரசியல் இன்றைக்கு அரசியல் களத்துல அதிமுகவுக்கு பாதகமாக சில சூழ்நிலைகளை உருவாக்குகிறது. இதையெல்லாம் தாண்டி ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்க வேண்டும். அதற்கான வழிமுறைகளை வகைகளை எடப்பாடி பழனிசாமி உருவாக்க வேண்டும். அதற்காக சில விட்டு கொடுத்து போகிற முடிவுகளை எடப்பாடி பழனிசாமி எடுக்க வேண்டும். இந்த இயக்கம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும், ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் என்று நான்கள் அதிமுக அந்த ஒருங்கிணைப்பு குழு சார்பாக நான், திரு புகழேந்தி, திரு ஜே.சி.டி. பிரபாகரன், நாங்கள் எடுத்திருக்கிற அந்த முன்னெடுப்புக்கு இவர் ஒத்துழைப்பு கொடுத்து, ஏன்னா அந்த முன்னெடுப்புக்கு தமிழ்நாடு முழுக்க பெரும்பான்மையான தொண்டர்கள் ஆதரவாக, அதிமுகவுக்கு வாக்களிக்க விரும்புகிற மக்கள் ஆதரவாக இருக்கிறார்கள். அதை ஆதரிக்க வேண்டிய திரு எடப்பாடி பழனிசாமி மட்டுமே அதனால் என்ன சொல்ல போனா பலனடைகிற, ஏன்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையே கூட தொடரட்டும் என்றுதான் நம்ம சொல்றோம். ஆனால் அதை புறக்கணித்து விட்டு இந்த இயக்கத்தை பலகீனப்படுத்துகிற செயல்கள்ல மட்டுமே எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நம்ம பார்க்கணும். பாஜகவுடைய அஜெண்டாவே இதுதான் சொன்னாங்க, எப்படியாவது அதிமுகவை காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா யார் விமர்சனம் வச்சாலும் அவருக்கு ஈக்குவலாக எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு பெயரை மட்டும்தான் சொல்லி பயன்படுத்தி பேசுவார். வேற எந்த தலைவர்களுடைய பெயரையுமே உச்சரிக்க மாட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்னைக்கு இவ்வளோ நேரம் பேசுகிறாரு அப்படின்னா பாஜகவினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி இங்கே ஒர்க் அவுட் ஆயிடுச்சோ? அப்படி இல்லை. எடப்பாடி பழனிசாமி என்பவர் தலைமைக்கு பொருத்தம் இல்லாதவராக இருக்கிறார் என்றுதான் பார்க்கணும். இதுல அண்ணாமலை உயர்ந்து விட்டார் என்று அர்த்தம் இல்ல. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எதாக இருந்தாலும் தானாக மட்டுமே இருக்கணும், தான் மட்டுமே ஊடக வெளிச்சம் பெற வேண்டும், தன்னை பற்றியே எல்லோரும் விவாதிக்க வேண்டும், தான் மட்டுமே அவர் திருப்ப தன்னை இன்னொரு எம்ஜிஆராக, இன்னொரு ஜெயலலிதா அம்மாவாக தன்னை உருவகப்படுத்திக் கொள்ள மட்டுமே அவர் முயற்சி செய்கிறார். ஆனால் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்க வேண்டும் என்கிற அந்த குறிக்கோளில் அவர் திசை மாறுகிறார். இன்றைக்கு அதிமுக மாபெரும் வாக்கு சரிவை பெற்றிருக்கிறது. அதை உயர்த்துவது எப்படி, இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துவது எப்படி, ஒற்றுமைப்படுத்துவது எப்படி என்பதில் அவர் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் அந்த கொங்கு பகுதியை சேர்ந்தவர், உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அண்ணாமலை ஒரு கணக்கு சொல்கிறாரு, நான் அதிமுக டெபாசிட் வாங்குற நிலைமைக்கு போயிடுச்சு, தப்பி தவறி டெபாசிட் வாங்கிடுச்சு, அவங்கெல்லாம் பேசக்கூடாதுன்றாரு. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு சிபி ராதாகிருஷ்ணனை விட அண்ணாமலை ஓட்டு கம்மியாக தான் வாங்கியிருக்காரு, அதனால அவங்களும் ஒன்றும் பெருசாக இல்லைன்றாரு. கொங்கு பகுதியில் என்னதான் சார் இருக்கு? இல்லை, பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்து அதன் மூலமாக அதிமுக வாக்கு வங்கியை சிதைத்து திமுகவுக்கு உண்டான மாற்று அரசியலை, சித்தாந்த அரசியலை, அதாவது திமுகவுக்கு திராவிட அரசியல் என்பது திமுகவுக்கு மட்டுமே சொந்தமானது, அதற்கு மாற்றாக சித்தாந்த அரசியலை, இந்துத்துவ அரசியலை பாஜக அண்ணாமலை முன்னெடுக்கிறார். அடுத்த சித்தாந்த அரசியலை திரு சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் என்று முன்னெடுக்கிறார். அப்ப இந்த இடத்துல அதிமுக தன்னை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில், அம்மா வழியில் சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு இயக்கமாக, ஒரு திராவிட சக்தியாக, திமுகவுக்கு மாற்றான திராவிட கட்சியாக, இந்துத்துவாவை, சாதிய துவேஷங்களை, மதவாத அரசியலை எதிர்க்கிற ஒரு கட்சியாக தன்னை உருவகப்படுத்தி நிலைப்படுத்தி தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வைத்து திமுகவை அரசியல் களத்தில் வீழ்த்துகிற சக்தியாக இருக்கணும். இன்றைக்கு அசுர பலத்தோடு திமுக கூட்டணி இருக்கிறது. அவங்களுக்கு எப்படி நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 45% அவர்கள் கூட்டணி கட்சியினுடைய வாக்குகள் மட்டுமே அவர்களை வெற்றி பெற வைத்துவிடும். அப்ப அதிமுகவுடைய வாக்கு வங்கி வலிமை என்பது அதை விட அதிகமானதாக உருவாக்கப்பட வேண்டும்.
அப்ப மற்ற கூட்டணி கட்சிகள் அதிமுகவை தேடி வர வேண்டும் என்றால் முதலில் அதிமுகவுல ஜெயலலிதா அம்மா காலத்துல இருந்தவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்தவர்கள் எந்த சேதாரமும் இல்லாமல், உட்கட்சியில மனமாச்சரியங்கள் இல்லாமல் விட்டு கொடுத்து எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற தன்மை வேணும். ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஜானகி அம்மையார் ஓடு அந்த ஜார்ஜி அணிகள் இணைப்பு ஏற்படுத்தப்பட்ட பிறகு அன்றைக்கு இணைப்புக்கு ஒத்துக்கொள்ளாமல் வெளியில் இருந்த திரு ஆர் எம் வீரப்பன், காளிமுத்து, பொன்னையன் போன்ற PH பாண்டியன் போன்றவர்களையும் அழைத்து வந்து இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தி 2001க்கு பிறகுதான் தன்னை ஒரு தனிப்பெரும் தலைவராக உருவெடுத்துக் கொண்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி வசம் ஆளுகிற கட்சியாக அதிமுக ஒப்படைக்கப்பட்டது. 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ஒரு 140 138 சட்டமன்ற உறுப்பினர்களையும் கொண்ட கட்சியாக ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி இழப்புக்கு எடப்பாடி பழனிசாமி காரணமானவராக இருந்தார். பல பேர் லட்சக்கணக்கானவர் இந்த இயக்கத்தை விட்டு காரண காரியம் என்று நீக்கப்படுகிறார். எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பார், பொதுக்குழு தீர்மானங்க OPS நீக்கினது. சரி, அப்ப நான் என்ன பேசினேன்? 2014 ஜெயலலிதா அம்மாவுடைய நிலைப்பாடு என்ன? 2016 ஜெயலலிதா அம்மாவுடைய நிலைப்பாடு என்ன? அதிமுக பொதுக்குழுவினுடைய தீர்மானம் என்ன? பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் மாற்றாக அதிமுக தேர்தல்களை சந்திக்கும், அரசியல் களத்துல பயணிக்கும். இதுதானே? அப்ப இதைத்தானே நான் ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல சொன்னேன். அப்ப அதுக்கு என்ன, இதுக்கு எப்படி வந்து பொது கட்சியில இருந்து அவர் நீக்கலாம்? அது தவறு இல்லையா? அப்ப இன்றைக்கு மட்டும் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவினுடைய முடிவுன்னா, அப்ப அந்த பொதுக்குழு முடிவின்படி பேசிய என்னை எப்படி இவர் கட்சி விட்டு நீக்கலாம்? அடுத்து அதுக்கு ஒரு பொய்ய சொல்லி அதுக்கு ஒரு வழக்கு. அதாவது இல்ல, அவர் கட்சியிலேயே இல்ல. இன்னும் சொல்ல போனா லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்துல இந்தியாவிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் 2வது இடம் இந்திய அளவுல பெற்று வெற்றி பெற்ற திருச்செங்கோடு நாடாளுமன்ற தொகுதியில எடப்பாடி பழனிசாமி அனைமே எனக்கு ஓட்டு போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதையெல்லாம் மறந்துட்டு இல்ல, இவர் வந்து 2017 OPS ஓட தான் வந்து கட்சியில சேர்ந்தார் என்று தவறான தகவல்களை, அதாவது தன்னை மட்டுமே உருவகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அந்த காழ்ப்புணர்ச்சியில தன்னை முன்னிலைப்படுத்திக்கலாம். ஆனால் அடுத்தவர்களை அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, எடப்பாடி பழனிசாமிக்கு அவரே கட்சியில பொதுச் செயலரா இருக்கணுமா? வச்சுக்க. அவரே வந்து முதலமைச்சர் வேட்பாளரா இருக்கணுமா? வச்சுக்க. ஆனா அதுக்கப்புறம் வேற யாருமே கட்சியில இருக்கக்கூடாது, வேற யாருக்கு எந்த பொறுப்பும் கொடுக்க கூடாதுன்னா அப்புறம் எப்படி ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியும்? இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குடும்ப சொத்தா என்ன? இது எம்ஜிஆர் கட்சி. என் போன்றவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்தவர்கள். அதை சொல்லுகிற உரிமை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல. அதை புரிந்து கொள்ள அவர் மறுக்கிறார். சசிகலா அம்மா ஜானகி ராமச்சந்திரன் மாதிரியே அழகா கௌரவமா ஒதுங்கிடணும், அதுதான் அதிமுகவுக்கு நல்லது, நான் வெளியில இருந்து இது பண்ணணும் அப்படின்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அவங்க வெளியில போனா நல்லதா? இல்ல, இதெல்லாம் அரசியல் என்று வந்துவிட்டால் பிடித்தவங்க பிடிக்காதவங்க, வேண்டியவங்க வேண்டாதவங்க எல்லோரும் உள்ளடக்கியதுதான் அரசியல். அரசியல் என்று வந்து விட்டால் நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்? 2026 ஆளுகிற கட்சியாக அதிமுக வரணும், திமுக கூட்டணியை வெல்லணும், பாஜக கூட்டணியை வெல்லணும், தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க வேண்டும். இதற்கு யாரெல்லாம் தேவை? எல்லோரையும் பயன்படுத்திக் கொள்ளணும். நீங்களோ ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ டிடிவி தினகரனோ வேற யாருமே வேணான்றாரு, நாங்களே பாத்துக்கிறோம்ன்றாரு. சரி, இதை வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்லணும்ல. இன்னைக்கு இது வரைக்கும் 10 தோல்வி பழனிசாமியாக மட்டும்தானே இவர் இருந்திருக்கிறாரு. அப்ப இவருக்கு அது சொல்லுகிற தார்மீக உரிமை கிடையாது இல்ல. வேண்டான்னு சொல்லிட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு 20-25 சீட்ல வெற்றி பெற்று இருக்கிறாருன்னா இந்த பேச்சே வராது இல்லை, இப்படி ஒரு விவாதமே வராது இல்லை. அவர் என்ன நினைக்கிறாருன்னா திமுகவுக்கு அனுசரணையா இருக்கிறார். நீங்க திமுக கூட பாருங்க, MR விஜயபாஸ்கரை பழிவாங்க நினைக்கிறாங்க. ஆனா ஏதாவது ஊழல் வழக்குல கையில் எடுத்திருக்காங்களா? இல்லையே. அவர் யாரோ ஒருத்தரோட இருக்கிற அந்த வியாபார அல்லது சொத்து பரிவர்த்தனையில வருகிற அந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. இதே திரு ஸ்டாலின் அவர்கள் 14 அமைச்சர்கள் OPS EPS உள்பட அதிமுக ஆளுகிற கட்சியாக இருக்கிற பொழுது கவர்னர் ஆதாரத்தோட குற்றச்சாட்டு கொடுத்தேன், புகார் கொடுத்தேன்.
அது தான் ஆட்சிக்கு வந்தால் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னாரு. கொடநாடு கொலை கொள்ளை வழக்க சொன்னாரு. அம்மாவனுடைய மரணத்தில் இருக்கிற மர்மம்னு சொன்னாரு. ஓபிஎஸ்க்கும் கூட அந்த சென்னையில அந்த வீட்டு வசதி வாரியத்துல கட்டப்பட்ட அந்த வீடுகளினுடைய தரம் குறைந்திருக்குதுன்னு சொல்லிட்டு சட்டமன்ற உறுப்பினர் பலராமன் சட்டமன்றத்துல கேள்வி எழுப்பிய பொழுது அதுல ஐஐடியினுடைய அந்த ரிப்போர்ட் வந்த உடனே நடவடிக்கை எடுப்போம். நாங்க இன்று வரை எதுவுமே எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்ப ஒரு ஒப்பந்த அரசியல் மறைமுகமாக திமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமி இந்த முன்னாள் அமைச்சர்களுக்கும் திமுகவோடு ஒரு மறைமுக ஒப்பந்தம். அதைத்தான் அண்ணாமலை கேட்கிறார். இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணிக்கு நாங்கள் தயார், ஆனால் அண்ணாமலை மட்டும்தான் எங்களுக்கு பிடிக்காது. அப்ப அந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் எடப்பாடி பழனிசாமி கொடுக்கிறார். ஒருத்தர் தனிப்பட்ட முறையில பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், அது வேற. நீங்கள் ஆளுகிற கட்சியாக அதிமுக வருவதற்கு உருவாவதற்கு என்ன முயற்சிகளை எடுத்திருக்கிறீர்கள்? இதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக தொண்டர்கள் அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறாங்க. துரதிர்ஷ்டவசமாக எடப்பாடி பழனிசாமி திசை மாறி செல்கிறார், சிந்திக்க மறுக்கிறார், உண்மையை உணர அவர் மறுக்கிறார் என்றுதான் நம்ம பார்த்தோம். ஓபிஎஸ்ஸே வேணான்னுட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா ஓபிஎஸ் கிட்ட இது மாதிரி நிக்க வேணான்னு சொல்ல சொல்லி அண்ணாமலை கிட்ட பேசினாதான் அண்ணாமலை இன்னைக்கு சொல்றாரு. அண்ணாமலை இந்த பிளவுகளை அதிகப்படுத்தி அதில் அவர் ஆதாயம் அடைய முயற்சிக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சொல்ல வேண்டியது என்ன? நீங்கள் அதிமுகவில் இணைந்து பயணிக்கலாம், ஆனா அதிமுக பாஜகவோடு ஒட்டுமில்லை, உறவும் இல்லை. நாங்கள் பாஜக கூட்டணி இல்லாம தான் தேர்தலை சந்திப்போம். நீங்க முழுமையான அதிமுக காரராக அதிமுக கட்சிக்காரர்களின் உணர்வுகளை மதித்து அதிமுக கட்சியின் பொதுக்குழுவின் முடிவின்படி பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்வதாக இருந்தால் நீங்கள் அதிமுகவில் இணைந்து பயணிக்கலாம். இதுதானே சொல்லணும், இதுதானே சொல்லணும். ஆனா இதுக்கு மாறாக ஓபிஎஸ் என்கிறவரே கட்சிக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்துல சரின்னு என்னால அதை பார்க்க முடியல. எனக்கு ஓபிஎஸ் மீது தனிப்பட்ட முறையில் 1000 விமர்சனங்கள் இருக்குது. சசிகலா அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்தவன் நான். ஆனால் இந்த இயக்கம் வலுப்பெற வேண்டும் என்றால், தேர்தலில் வெல்லுகிற கட்சியாக அதிமுக வர வேண்டும் என்றால் இந்த இயக்கத்துக்கு எல்லோரும் தேவை. ஏன்னா நம்முடைய நோக்கம் திமுகவை வீழ்த்துவதா இல்ல கட்சிக்குள்ள இருக்கிற மற்ற போட்டியாளர்களை வீழ்த்துவதா? நம்முடைய நோக்கம் பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் நுழைய விடாமல், மதவாத அரசியலை தமிழகத்தில் நுழைய விடாமல், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் அம்மா வழியில் அதிமுகவை ஆளுகிற கட்சியாக உருவாக்குவதா இல்ல போட்டியாளர்களை ஒடுக்குவதா? இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி திசை மாறி செல்கிறார், உண்மையை உணர மறுக்கிறார். இல்ல சொல்றதையாவது கேட்கணும். நீங்க இந்த இயக்கம் வலிமைப்பட்டால் அண்ணாமலையெல்லாம் கட்சியில எல்லோரும் அதை பார்த்துப்பாங்க. சசிகலா அவர்கள் 90% இணைப்புக்கான பணியெல்லாம் முடிச்சிட்டேன், இன்னும் ஒரு 10% தான்ன்றாங்க. நீங்களும் அந்த 90% இருக்கீங்களா? இல்ல, அதாவது எங்களோடு சந்திக்கலாம் என்கிற ஒரு தகவல் இப்ப சமீபத்துல கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒருங்கிணைப்பு குழுவோடு சந்தித்து பேச அவர் விரும்புவதாக சொல்றாங்க. பார்ப்போம், அது இன்னும் சில நாட்கள் அது என்ன என்பது தெரியும். அந்த முயற்சியில நாங்கள் எல்லோரையுமே ஒருங்கிணைப்பு குழு சார்பாக சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு அம்மாவோடு பயணித்த அனைவரையும் சந்தித்து இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்த எங்களது ஒரே நோக்கம் வலிமையான அதிமுக, ஆளுகிற அதிமுக, தேர்தல் களத்தில் வெல்லுகிற அதிமுகவை கட்டமைப்பது மட்டும்தான். இதைத்தான் அதிமுக தொண்டர்கள் வாக்காளர்கள் விரும்புகிறார்கள். கள அரசியலில் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்வது, பாஜகவுக்கு எதிரான அரசியல் செய்வது, இதுதான். உட்கட்சி அரசியல்களை ஒதுக்கி வைத்துவிட்டு, உட்கட்சி போட்டிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அரசியல் களத்துல அதிமுக வெல்ல வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளியில் ஒற்றை நோக்கோடு பயணிக்கத்தான் விரும்புறோம். ஒரு தொலைக்காட்சியில் இப்போ நீங்கள் மதியம் பேசியிருந்தீங்க, பார்த்தேன். எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கப்படுவார் அப்படின்னு தமிழில் வச்சிருந்தாங்க. என்ன கான்டாக்ட்ல அவர் அப்படி சொல்லியிருந்தீங்க? அதாவது வருகிற 2026 தேர்தலில் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்காவிட்டால், ஆளுகிற கட்சியாக அதிமுக வலுப்பெறாவிட்டால் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு தகுதியற்றவர் என்று தலைமையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விடுவார். அதை உணர்ந்து எடப்பாடி பழனிசாமி செயல்பட வேண்டும்.
என்பதாகத்தான் என்னுடைய கருத்து நான் தெரிவித்திருந்தேன். இபிஎஸ் கட்சியை விட்டு நீக்க முடியுங்களா சார்? என்னது இபிஎஸ் யாரு? என்ன அதிமுகவுடைய நிறுவனரா என்ன? 3ஆம் தலைமுறையா சார்? இபிஎஸ் யாருங்க? எனக்கு அப்புறம் அதிமுக வந்து சேர்ந்தவர் தானுங்க. அவர் என்ன அதிமுகவுடைய நிறுவனரா இல்ல அதிமுகவை ஆட்சி கட்டல உருவாக்குனவரா? இல்லையே. அதிமுகவுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? தன் மீது இருக்கிற ஒரு வழக்குல தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அதிமுக என்கிற கட்சியில உறுப்பினராக சேர்ந்தார். இன்னும் சொல்ல போனா இதுல இன்னொரு ரகசியம் இருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல நான் சட்டமன்ற உறுப்பினர். அன்றைக்கு சேலம் கண்ணன் என்பவர் ஜே பேரவை ஒன்றை அமைத்தார். அதுல அந்த கண்ணனை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கினார். எடப்பாடி பழனிசாமி அந்த சேலம் கண்ணனோட பயணித்து அந்த ஜே பேரவை அமைத்தவர். அப்ப அன்றைக்கு இவர் ஒரு வெளியில தெரிகிற ஆளாக இல்ல. அந்த ஜே கண்ணனோடு கட்சி விட்டு இவர் நீக்கப்பட்டிருக்க கூடியவர். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, எல்லாரும் சேர்ந்துட்டீங்க, இபிஎஸ் மட்டும் ஒத்துக்கவே மாட்டாரு, என்ன பண்ணுவீங்க? இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜே அணிகள் இணைகிற பொழுது ஜா அணியினுடைய சர்வ வல்லமை பொருந்தியவராக இருந்தவர் ஆர்.எம். வீரப்பன். 97 எம்எல்ஏக்களை கட்டமைத்து பொதுக்குழுவை தன் கையில் வைத்து அதனுடைய பிதாமகராக இருந்தவர் ஆர்.எம். வீரப்பன். ஆனால் அதிமுக தொண்டர்கள் இணைய வேண்டும் என்று முடிவெடுக்கிற பொழுது ஆர்.எம். வீரப்பன் ஒதுக்கி வைக்கப்பட்டார். இயக்கங்கள் இணைந்தது. அன்றைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர். இணைப்புக்காக பணியாற்றுவர்களில் குறிப்பிடத்தகுந்த பங்கு என்னுடைய பங்கு. அதைத்தான் நான் குறிப்பிட்டு சொன்னேன். அந்த இணைப்புக்கு எதிராக இருந்தால், அதிமுக வலிமைப்படுத்துவதற்கு எதிராக இருந்தால், ஆளுகர் கட்சியாக அதிமுக உருவெடுப்பதற்கு எதிராக இருந்தால், ஆட்சியை பிடிப்பதற்கு உண்டான முயற்சிகளை எடுக்காமல் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அப்புறப்படுத்தப்பட்டு விடுவார் என்பதைத்தான் நான் தெரிவித்தேன். நிச்சயமா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார்.